சிம்ம ராசி அன்பர்களே, முக்கியமான கிரக நிலைகள் பலம் இல்லை. பிறருக்காக நீங்கள் சில பொறுப்பு, பண விரயம், அதிகப்படியான அலைச்சல், எதையும் கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் எடுத்து செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இருக்கின்றன. சில சொற்ப சாதகங்களை அடையக்கூட இறை சக்தியும் பிறருடைய உதவியும் தேவை. இதை நீங்கள் மனதில் கொண்டுதான் உங்கள் காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த வகையிலாவது உங்களை ஒருத்தர் ஏதேனும் ஒரு வகையில் பாதகம் செய்யவோ, ரகசியங்களை காப்பாற்றாமல் அதன் மூலமாக உங்களை சிக்க வைப்பதற்கோ, அல்லது உங்களை எந்த வகையிலாவது ஒரு கௌரவத்திற்கு பங்கு வைப்பதற்கோ அதிக மார்க்கங்கள் நிறைய இருக்கின்றன. உஷாராக இருக்க வேண்டும். முக்கிய ஆவணங்கள், கணக்குகள், வரி வாய்தாக்கள் மற்றும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான முக்கிய துறைகள், ஆட்கள் தொடர்பு, பினாமிகள், இந்த வகையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்திரம், கன்சல்டிங், சுரங்கம், மருத்துவம், உணவு, உடைகள், வர்த்தகம், முகவர்கள், இந்த ஜீவனத்தில் இருப்பவர்கள் விழிப்புணர்வோடு எதையும் செய்தால்தான் இந்த மாதம் அதிலிருந்து நாம் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் ஓரளவு இறையருளால் பயனடைய முடியும் என்பதை அறிந்து கொள்ளவும். இந்த மாதம் 1, 9, 10, 11, 12, 21, 22, 28, 29 இந்த தேதிகளில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. இந்த தேதிகளில் மாறாக சில காரிய முயற்சிகளை எடுத்து நீங்கள் வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் முயற்சிகள் ஒருபோது வீண் போகாமல் இந்த தேதிகள் பயனுடையதாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு செய்தால் நல்லதே. இதில் சொல்லப்படாத தேதிகளில் இந்த ராசிக்குரிய பாதிப்புகள் உங்களை வந்தடையலாம். தக்க பரிகாரங்களும் ஜபம் முயற்சிகள், தொழுகைகளும் வழிபாடுகளும் தேவை. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமுக கணபதியை வணங்குவதும் HC இந்த எழுத்துக்கள் பயனுடையதாக இருக்கும். வடமேற்கு திசை நன்மையே. அருகம்புல் பரிகாரம். பூர நட்சத்திரத்தில் பிறந்த லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதும் SE இந்த எழுத்துக்கள் பயனுடையதாக இருக்கும். தென்கிழக்கு திசை நன்மைகளை தரும். தேன் கலந்த பொருட்கள் பரிகாரம். உத்திர 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வசிஷ்டர் அருந்ததியை வணங்குவதும் VX இந்த எழுத்துக்கள் பயனுடையதாக இருக்கும். கிழக்கு திசை சாதகமே. பழங்கள் பரிகாரம். சிம்ம ராசி அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்கள் மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1 பாதம். இப்பொழுது சிம்ம ராசிக்கு குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு நல்ல இடத்திலே வந்தாலும் இங்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம் பார்க்கும்போது மனதில் ஒரு சலனம், சனி பகவான ஒரு குழப்பம். இதைவிட என்ன விசேஷம் என்றால், உங்களுடைய பொருளாதார நிலை சிக்கல் மிக கடுமையாகி கொண்டே இருக்கும். அதைவிட வீட்டிலே சாப்பாடு பொங்கினால் கூட அந்த சாப்பாடு கூட கெட்டுவிடும். உணவை கூட நிம்மதியாக உண்ண விடாது. சாப்பிடும்போது தான் செல்ஃபோன் அதிகமாக கூப்பிடும். சாப்பிடும்போது தான் அதிகமாக கடன்காரர்கள் உங்களை தூக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த உணவு உண்பதற்கும் சனி பகவானுக்கும் ஒரு பெருந்தொடர்பு உண்டு. என்று நமக்கு 7.5 சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி நடக்கின்றதோ அன்று உணவு அருந்தும் பொழுது உங்களுக்கு ஃபோன் வந்து கொண்டே இருக்கும். இதிலே தெரிந்து கொள்ளலாம், எங்கள் அப்பன் சனி பகவான் உங்களை உணவு அருந்த விடவில்லை என்று. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இது உண்மைதான். ஆனால் அவர் கஷ்டத்தை கொடுத்தாலும் எவர் தடுப்பார்? இதற்கு நாம் என்ன செய்வது? நம் மனோநிலையை எப்படி சிரமப்படுத்தி கொள்வது என்று பார்த்தால், நீங்கள் என்னதான் புண்ணியம் செய்திருந்தாலும் முதலில் ஒரு அன்னதானத்தை செய்யுங்கள். அந்த அன்னதானம் என்பது நீங்கள் எங்கேயோ எப்படியோ போய் சென்று செய்ய வேண்டாம். வீட்டிலேயே ஒரு அன்னதானத்தை ஏற்பாடு செய்து அந்த சாதமும் சாம்பார் சாதமாக இருக்க வேண்டும். அதில் முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்க்க வேண்டும். கத்திரிக்காயோ கேரட்டோ தக்காளியோ சேர்க்காதீர்கள். முருங்கைக்காய் என்பது சுக்கிரனுடைய அம்சம், செவ்வாயினுடைய அம்சம் தூரம் பருப்பு. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது எல்லோரும் தவறாக நினைப்பார்கள். அது வல்ல. அது அந்த இடத்தில் இருக்கின்ற பூர நட்சத்திரத்தை இயக்கும். அந்த பூர நட்சத்திரம் இயங்கும்போது நிச்சயமாக கஷ்டம் குறையும். இந்த பரிகாரத்தை நீங்களே அன்னதானமாக கொடுத்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று கொடுத்து கொண்டே வாருங்கள். 9 நபர்களுக்கு கொடுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். அந்த தானம் கொடுத்த பின் 3 ரோடு சந்திக்கின்ற பிள்ளையார் கோயில் எங்கு இருக்கின்றதோ அங்கு போய் ஒரு தீபமும் ஒரு அருகம்புல் மாலையும் ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன்.